யாருடைய வாழ்க்கையிலும் நடந்துராத ஒரு குட் நியூஸை கர்த்தர் உங்க டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்ல போகிறார். மரியாதை சொன்னார், உன்னிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால உண்டாகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. ஏன்னா இந்த டேபிள் ஈஸியான டேபிள் இல்ல, இந்த டேபிளை கர்த்தர் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம டேபிளுக்கு கர்த்தர் சர்வ் பண்ண போற விஷயத்த எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. சில பேரோட எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இனி தூதர்கள் வந்து டேபிள்ல சேவ் பண்ண போற காரியங்கள் சும்மா ஈஸியான விஷயங்கள், எல்லாருக்கும் நார்மலா நடக்கிற மாதிரி விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லாத காரியங்களை தான் கர்த்தர் உங்க டேபிளுக்கு சர்வ் பண்ண போகிறார். God is going to serve you some things which is not easy and which is not normal, which is not natural. நார்மலா நேச்சுரலா நடக்கிற விஷயமே அல்ல, அது நேச்சுரலா வர காரியமே அல்ல. இன்னைக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். கர்த்தர் சேவ் பண்ண போறத அது கர்த்தர் தான் கொடுக்கிறாருன்னா, அதே கர்த்தர் அதே தூதனை யோசேப்புடையும் பேச வைப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற டேபிள்ல உங்களுக்கு சர்வ் பண்ண போகிற ஆசீர்வாதங்களை அது உங்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டார், உங்க குடும்பத்திலையும் பேசுவார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சில பர்சன்ஸையும் கர்த்தர் ஏற்படுத்துவார்.